ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மீன் எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பூடு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளியை போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா நிறமாக வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் அது மாதிரி நல்லா சிவப்பாக பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளியை போட்டு அதை சிறிதளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா அப்படி கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஏன்னா இல்லாட்டா அடி பிடிச்சிடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே தக்காளி வந்து வதங்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி இருக்கிறது, மிளகாய், மல்லித்தூள் எல்லாம் போட்டு சேர்த்து அரைச்ச பொடி, அதை வேணுங்கிற அளவுக்கு ஒரு 4 ஸ்பூன் எடுத்து அப்படியே போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இல்லாட்டா வந்து அப்படியே கீழே வந்து இது அடி பிடிச்சிடும். அப்புறம் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஒரு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி ஊற்றிட்டு நல்லா அப்படியே கொதிக்க விட்டுருங்க. அப்புறம் நம்ம மீனை அலசி ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, இந்த மீனை எடுத்து நல்லா கொதித்து வந்த அந்த மீன் குழம்புல அப்படியே நம்ம மீனை எடுத்து போட்டணும். மீனை எடுத்து அப்படியே போட்டு வச்சுங்களேன், அவ்வளோதாங்க. மீனை போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச கொத்தமல்லி அப்படியே அமர்த்திட்டு கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டுட்டு எடுத்து மூடி வச்சுட்டு பார்சல் கட்டி எடுத்துகிட்டு போய் அப்படியே வெளியில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம தம்பி சமைச்சிட்டு நல்லா வாய்க்கு ருசியான சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாப்புல. பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி. ஓகே.